மீடியாங்கிறத மக்கள்கிட்ட நேராக போனோம். இங்கே பாருங்க, இப்போலாம் சோசியல் மீடியா கண்டிப்பாக ஆகிப்போச்சு. முதல்லலாம் கூட்டு மாதிரி தொத்துக்கிட்டோம், இப்போ சாப்பாடு மாதிரியே ஆகிப்போச்சு. அதுலேயும் பாருங்கள், சில பேர் ஹாய் ஃப்ரெண்ட் பாடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வீடியோக்கு இடையில திடீர்னு வயசுக்கு மீறின விஷயங்கள்லாம் உள்ளே வந்துடுது. இதை கட்டுப்படுத்தணும்னு இன்ஸ்டாகிராம் ஏரியாவில் இருந்து சில பல கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மேலே பெற்றவங்களுடைய அனுமதி வேணும்னு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படின்னு கேட்டால் பல பேருக்கு இன்ஸ்டாகிராம் மேலே அவ்வளவு கோபமாக இருப்பாக இருக்குது. பதில பாருங்க. நல்ல விஷயம். குழந்தைகளோட நலனுக்காக இது பண்றது ரொம்ப நல்லது. ஒரு ஃபோன் பேசணும்னா கூட ஒரு நேரம் குறிப்பிட்ட நேரத்தை இறங்கி பேச முடியும். நம்ம வீட்டுக்கு போய் படுத்து வைக்கிட்டோம்னா குழந்தை செல்லில் பயங்கர போந்து விளையாடணும். தேவைப்படுற கண்டென்ட் வருது, அதோட தேவையில்லாத கண்டென்ட்டும் நிறையா வருது. கொலை ரேப் எல்லாமே நடக்குது. ஒரு கண்டென்ட் அவன் தெரியாம ஏதோ 18+ கண்டென்ட் அவன் தொட்டுட்டான் அப்படின்னா, அது ஒன்ஸ் பார்த்துட்டான் அப்படின்னா அதை பார்த்து அதே கண்டென்ட் தான் ரிப்பீட் மோட்ல வந்துட்டு இருக்கோம். அதை தடுக்க ஏதாவது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குமான்ட்டு நாங்கள் பல நாள் எதிர்பார்த்த விஷயம். இந்த ஆபாச இணையதளங்களோ இல்ல வயலன்ஸ்க்கான வீடியோஸை பார்க்க முடியாதபடி பண்ணியிருக்காங்க. அது தடை செஞ்சது வந்து இப்போ ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதனால அதை வரவேற்போம். பெற்றோரா இருந்து நாங்கள் வரவேற்கிறோம். பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், அனைத்து வகுப்புகளும் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நடப்பதால் நம்மளே செல்போனை வந்து குழந்தைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பெற்றோர்களுக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாத வீட்டில் கூட அந்த செல்லில் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணி பிள்ளைகள் பயன்படுத்திட்டு வராங்க. அதுக்கு அவங்க என்ன அடிமை ஆகிடுறாங்க. அவங்க வந்து அதுல இருந்து விடுபட முடியல. ஒரு வீடியோவை கண்டினியூஸா ஒரு ஐடியில இருந்து 2 to 3 டைம்ஸ் பார்க்கறாங்க. அந்த ஐடியா பெர்மனண்டா பிளாக் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வயசை மாற்றி போட்டுறானுங்க. இன்ஸ்டா நல்லதே இருக்கு, கெட்டதே இருக்கு. அதை ஒருத்தவங்க யூஸ் பண்றதுதான், அவங்க வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் பசங்க அதை இது பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அந்த ஏஜோட மைண்ட் செட் அப்படி தான் இயங்கும். நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கும் போது அவங்களும் அதே மாதிரி பண்ண இருப்பாங்க. கண்டிப்பாக சார், இது நல்ல விஷயம் தான். இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். இது வந்து அவங்க அனுமதிங்கிறத விட நீங்க அதை ஸ்டாப்பேஜ் பண்ணா கூட இது நல்லதுதான். பசங்களை கெடுக்கிறது பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியை நம் எக்காரணத்தை கொண்டும் தடுத்திட முடியாது. இன்றைய விஞ்ஞானம் நமது படுக்கை அறை வரை வந்து விட்டது.